بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن ثانيك هو الأبتر. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற இந்த தொடர் உரையில இஸ்லாத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, சட்டத்திட்டம், வணக்க வழிபாடு உள்ளிட்ட அனைத்துமே காலத்தை கடந்து நிற்கிறது, எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். 2 வாரங்களாக பெண்களுடைய விவாக உரிமை, விவாகரத்து உரிமை போன்ற விஷயங்களை இஸ்லாம் எப்படி காலத்தை கடந்து நிற்கிறது என்பதை பார்த்தோம். இந்த வாரமும் அதே பெண்கள் தொடர்பான விஷயங்களைத்தான் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். ஏனென்றால் பெண்கள் சம்பந்தமாகத்தான் இஸ்லாம் சொல்லுகிற சட்டங்கள் காலத்துக்கு பொருந்தல என்பது போல ஒரு சித்தரித்து வருகிறார்கள். அதனால் பெண்கள் தொடர்பாக இஸ்லாம் சொன்ன விஷயங்கள் காலத்தை கடந்து நிற்கிறதா, அல்லது முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் காலத்தை கடந்து நிற்கிறதா, அல்லது உலகத்தில் மற்ற சித்தாந்தங்கள் பெண்களை பற்றி சொன்ன விஷயங்கள் காலத்தை கடந்து நிற்கிறதா என்பதை முதல்ல நம்ம தொடராக பார்த்து முடித்து விடுவோம். அந்த வகையில இஸ்லாம் பெண்களுக்கு மறுமணம் செய்யற உரிமையை கொடுக்கிறது. அப்படி கொடுக்கும் பொழுது நீ மறுமணம் செய்துகள் பொத்தாம் பொதுவாக சட்டம் இயற்றினால் அது நேர்மையான சட்டமாக இருக்காது. ஏனென்று கேட்டால் மனிதர்கள் ஆண் பெண் என்ற 2 பேருமே மனிதர் என்ற வகையில் சமமாக இருந்தாலும், அவங்க 2 பேருக்குமே எல்லா விதத்திலும் சமமான உரிமை இருக்கிறது என்றாலும், அவர்களுடைய உடற்கூறு ரீதியாக சில வேறுபாடு இருக்குமே. ஆனால் அந்த உடற்கூறு ரீதியான விஷயங்களில் ஆணுடைய உடற்கூறுக்கு தகுந்தவாறு அவனுக்கு முடிவெடுக்க வேண்டும், பெண்ணுடைய உடற்கூறுக்கு தகுந்தவாறு அவளுக்கு உரிய முடிவை எடுக்க வேண்டும். அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தித்தான் மறுமணம் செய்கிற உரிமையை வழங்க வேண்டும். அப்படி உலகத்தில் வழங்கப்படவில்லை. மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். உதாரணமாக, இன்று ஒருவன் மனைவி விவாகரத்து செய்கிறான், அல்லது மனைவி இன்று கணவனை விவாகரத்து செய்கிறார். செய்துவிட்டு மறுநாளே இன்னொருவனை அவள் திருமணம் செய்யலாம், செய்தால் மறுமணம் செய்த உரிமை அவளுக்கு இருக்கிறது என்று உலகம் சொல்லுகிறது. இப்படித்தான் உலகத்துடைய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. அல்லது கணவன் இறந்து விட்டான், இறந்தவுடனே பழங்காலத்தில் அவங்களுக்கு மறுமண உரிமை இல்லாட்டாலும் நவீன காலத்தில் உரிமை வழங்கி இருக்கக்கூடியவர்கள் எப்படி வழங்கி இருக்கிறார்கள் கேட்டா, கணவன் இறந்த உடனே அவங்க அடுத்த நாள் அடுத்த வாரமும் கூட மறுமணம் செய்ய விரும்பினார்களே ஆனால் அதுக்கு சட்டம் குறுக்க நிக்காது என்று இப்ப மாத்திட்டாங்க. ஆரம்பத்தில் இந்த உரிமை கொடுக்கல, மாத்திட்டாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மறுமணத்தினுடைய உரிமையை கொடுக்கும் பொழுது அது பிறரை பாதிக்க கூடாது, அந்த பெண்ணுடைய வருங்காலத்தையும் பாதிச்சிடக்கூடாது, புதிதாக வரப்போற கணவனையும் பாதித்துவிடக் கூடாது என்பதெல்லாம் கவனம் செலுத்தி அதற்கேற்ற ஒரு விதிமுறைகளை, சட்டங்களை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. இந்த சட்டம் தான் உலகமே இதுவரை அமுல்படுத்தாவிட்டாலும் காலத்தை வென்ற சட்டம். இதுதான் தேவையான சட்டம். என்ன சட்டத்தை வழங்குகிறது என்றால், ஒரு கணவன் இறந்து விடுகிறான், இறந்த பிறகு அந்த மனைவி உடனே திருமணம் செய்யக்கூடாது, மறுமணம் செய்கிற உரிமையை கொடுத்துருது. கொடுக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டால், கணவன் இறந்த மறுநாள் நீ திருமணம் செய்யாத, 4 மாதமும் 10 நாட்களும் காத்திருந்து அதற்கு பிறகுதான் மறுமணம் செய்ய வேண்டும். கணவன் மரணித்து விட்டால் 4 மாதம் 10 நாள் வரைக்கும் அவள் வெயிட் பண்ண வேண்டும். வெயிட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போல அந்த கணவன் மரணிக்கிற நேரத்தில் அவள் கர்ப்பிணியாக இருந்தால், அந்த கர்ப்பிணிக்கு ஏற்றவாறு அவள் பிரசவிக்கிற வரைக்கும் அந்த திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறது. உதாரணமாக, கணவன் மரணிக்கிற நேரத்தில் அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். இருந்தால் மறுநாளோ மறுவாரமோ குழந்தை பெற்று விடுவாள். அவள் திருமணம் செய்யக்கூடாத அந்த காலம் அந்த 1 வாரம் தான், அந்த 1 நாள் தான். அதுக்கு பிறகு பிள்ளையை பெற்று விட்ட பிறகு அவள் இன்னொருவனை திருமணம் செய்வதற்கு பிரச்சனை இல்லை. அல்லது கணவன் இறந்த நேரத்தில் அவள் 1 மாச கருவை சுமந்திருந்தாளே ஆனால் அவளுக்கு 4 மாசம் 10 நாள் கிடையாது. அந்த 1 மாதம் கடந்து நிறை மாத கர்ப்பிணியாகி குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவள் திருமணம் செய்யக்கூடாது. அவள் திருமணம் செய்ய அனுமதித்த இஸ்லாம் அவர்கள் விரும்பிய நேரத்தில் செய்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறது. ஏன் இப்படி சொல்லுகிறது? எது இப்போது சரி என்று சொன்னால், இஸ்லாம் எதற்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு இன்னொருத்தனுடைய கருவை உடல்ல
கற்பறையில சுமந்து கொண்டு அவ ஒருத்தனை கல்யாணம் பண்றான். இந்த திருமணம் செய்யும் பொழுது அந்த குழந்தை, அவள் கருவில வளர்கிற குழந்தைக்கு தகப்பன் யாரு? அந்த இறந்து போன கணவன். அதை மறைத்து இன்னொருத்தன் தலையில இந்த பிள்ளையை கட்டுவது நியாயமா இருக்குமா? அந்த உரிமையை கொடுக்கணுங்கிற விஷயம் வேற. உரிமையை கொடுத்தாலும் ஒருத்தனுடைய வாரிசு என்று சொல்வது எவ்வளவு பாரதூரமான விஷயம். அவனுடைய பிள்ளை என்று ஆகிவிட்டால் அதை வளர்க்கிற பொறுப்பு அவனை சேர்ந்தது, அதுக்கு நல்லது கெட்டது செய்வது அவனை சேர்ந்தது. இவன் செத்து விட்டால் அவனுடைய சொத்துக்களுக்கு இவன் சொந்தக்காரன் ஆயிடுறான். அப்படியான ஒரு உரிமை தரக்கூடிய விஷயத்துல அடுத்தவன் பிள்ளைய ஓம் பிள்ளை என்று சொல்வது அதுக்கு நிகரான மோசடி இருக்க முடியுமா? அப்ப கணவன் இறந்த உடனே நீ மறுவாரமே திருமணம் செய்தீர்களே ஆனால், அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கணவனோடு சேர்ந்து இருப்பீர்களே ஆனால், அந்த கரு வயிற்றில இருக்கும் என்று சொன்னால் அது இருக்குதா இல்லையா என்பதை ஊரறிய உலகரை நிரூபித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் இந்த காலக்கெடுவை நிர்ணயித்து சொல்லுகிறது. அப்ப இதுல என்ன ஏற்படும்? அப்ப கர்ப்பமா இருக்கிறான், ஒரு மாசம் கர்ப்பமா இருக்கிறான், அவ மறைச்சி நம்ம எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி ஒருவனை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த குழந்தைக்கு பாதிப்பு, அவனுக்கு பாதிப்பு. இதுல ஒரு மாச குழந்தையை விட்டுருங்க, 3 மாசம், ஒரு 2 மாசம், 2.5 மாசம் கருவாக இருந்தால் அது வயிற்றில் பெரிய அளவுக்கு அது தெரியாது. அந்த நேரத்தில் திருமணம் செய்து விட்டு 3 மாசம் கருவை சுமந்து கொண்டு இன்னொருத்தனை திருமணம் செய்து அதுக்கடுத்து ஒரு 5 மாசம் 6 மாசத்துல அவள் குழந்தையை பெற்றாள் என்று சொன்னால், அது முழு குழந்தையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கணவன் என்ன செய்வான்? இது என்னுடையதாக இருக்க முடியாது, அது எப்படி 7 மாசத்துல இப்படி முழு குழந்தை வர முடியும், அது உன்னுடைய முந்தின கணவனுக்கு உள்ளதுதான் என்று அவன் நினைத்தால் இவருடைய வாழ்க்கை என்னவாகும்? நரகமாயிரும். அந்த குழந்தை என்னவாகும்? நானும் ஏத்துக்கிற மாட்டேன்றான். அந்த கணவனின் குடும்பத்தார்களும் நாங்க ஏத்துக்கிற முடியாது, நீ வேற ஒருத்தன் வாழ்க்கைப்பட்ட என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப அந்த குழந்தைக்கு தகப்பன் யார் என்று தெரியாமல் போனால் அந்த தகப்பனிடமிருந்து வர வேண்டிய சட்டப்படியான பல உரிமைகள் அவனுக்கு இல்லாம போய்விடும். அதுக்கான கூட யார தகப்பன் என்று கேட்பாங்க உலகத்துல. உன் தகப்பன் யாருன்னு கேட்கும் போதே என் தகப்பன் யாருன்னு தெரியான்னு சொல்ல முடியுமா? அப்படியான ஒரு நிலைமை இதுல ஏற்படுகிறது. அப்ப ஏற்படாம தடுக்கணுமா இல்ல? உரிமையை கொடுக்க வேண்டும். உடல் ரீதியாக ஆணுக்கு அந்த நிலைமை இல்ல, அவனுக்கு கற்பப்பை கிடையாது. அவன் அடுத்த நாளோ அடுத்த வாரமோ திருமணம் செய்து கொள்ளுகிற காரணத்தினால் மற்றவர் யாருக்கும் பாதிப்பு கிடையாது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிற காரணத்தினால் அந்த இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா இல்லையா? நிச்சயமாக ஏற்படும். அப்ப அந்த ஒரு அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுது கேட்டா, 4 மாசம் 10 நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? குழந்தை தான் நோக்கம். ஏன்னு கேட்டா குர்ஆன்ல சொல்லப்படுகிறது, உலாத்துல் அஹ்மாலி, கர்ப்பிணிகளாக இருந்தால் அவங்களுடைய இந்த காலம் திருமணம் செய்யக்கூடாது என்கிற ஒரு காலம், அங்கெல்லான ஹம்லகுன்ன, அவர்களுடைய கர்ப்பத்தை, அது கர்ப்பத்தில் உள்ளதை, கருவறையில் உள்ளதை பிரசவிப்பதுதான். பிரசவிக்கும் வரை இத்தாண்டு சொல்வதிலிருந்து இத்தா என்பதுடைய நோக்கம். அது இத்தாண்டு சொன்னா மறுமணம் செய்யாமல் காத்திருக்கும் காலம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இதில் ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும் என்று கேட்டால், கணவன் வயிற்ற மனைவியுடைய வயிற்றுல குழந்தை இருக்குதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு 4 மாசம் 10 நாள் தேவையில்லையே. முதல் மாசமே மாதவிடாய் வரலன்னா அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சு போயிடும். அது கொஞ்சம் நீடித்தது என்று சொன்னால் ஓரளவு கன்ஃபார்ம் ஆகிவிடும். அதுபோக அவங்களுக்கு கரு இருக்குதா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதற்கு இன்றைக்கு வீட்டிலே அவரவர்கள் சோதித்து பார்க்கக்கூடிய சாதனங்கள்லாம் கடைகள்ல, மருந்து கடைகள்ல விற்பனைக்கு வந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது கர்ப்பப்பையில் குழந்தை உண்டாயிருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள 4 மாசம் 10 நாள் தேவையா? அவ்வளவு தேவையில்லையே. 1 மாசம் 1.5 மாசத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். இருக்குன்னு சொன்னா பிரசவிக்கிற வரைக்கும் ஓடட்டும், இல்லைன்னு சொன்னா 1.5 மாசத்துல கல்யாணம் பண்ண வேண்டியதானே என்ற ஒரு சந்தேகம் பலரிடம் இருக்கிறது. அது சரியான சந்தேகம் தான். ஆனாலும் நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டா, நீங்க யதார்த்தத்தை வைத்துக் கொண்டு சரியானது என்கிறீர்கள். அந்த யதார்த்தப்படி நடந்தாதான் அது சரி. ஒரு பெண்ணுக்கு வயிற்றுல கரு இருக்குது, 1.5 மாசத்துல தெரிஞ்சு போச்சு, அவள் அதை சொன்னாதான் அடுத்தவங்களுக்கு தெரியுமே தவிர அதை சொல்லாமல் மறைத்து கொண்டு திருமணம் செய்து விட்டால் அவன் பாதிக்கப்படுவான். நீங்க சொல்றீங்க 1 மாசம், அவளுக்கு தான் இந்த 1 மாசம் 1.5 மாசம் கருவை அறிந்து கொள்வதற்கு போதுமானது. அவளுக்கு தெரிந்த அந்த விஷயத்தை அவள் அந்த கணவன் குடும்பத்தாருக்கு சொன்னாதான், உலகத்துக்கு சொன்னாதான் எனக்கு கரு இருக்குது இல்லை என்பதை அடுத்தவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 1 மாசம் 1.5 மாசத்துல அறிந்து கொள்ள இயன்றாலும்
கொஞ்சம் லாங் டைம் போடணும். ஏன்னு கேட்டா சில பெண்கள் எல்லாரும் செய்யாட்டாலும் சில பெண்கள் இந்த உண்மையை என்ன செய்வாங்க, மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப மறைக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு 4 மாசம் 10 நாள் போடக்கூடிய நேரத்துல இந்த நீண்ட கால டைம்ல கர்ப்ப காலத்தில் பாதிக்கு சமமான ஒரு நாட்கள் இது. அந்த அளவுக்கு வரும் பொழுது அவருடைய வயிறை என்ன செய்வதும் அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்பதை காட்டிவிடும். அப்படி ஒரு நேரத்தில் ஒருத்தனை திருமணம் செய்யும் பொழுது இவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்று கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அந்த குடும்பத்து பெண்கள் கண்டுபிடித்துக் கொள்வார்கள், அந்த கணவன் சார்பாக பெண்பாருக்கு போனவர்கள் கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அப்ப ஏமாற்ற முடியாது. அந்த அடிப்படையில வைத்துக் கொண்டுதான் இஸ்லாம் என்ன செய்யுது, 4 மாசம் 10 நாளைக்கு பிறகும் அவள் எல்லா பெண்களையும் போலவே அவருடைய வயிறு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் இவருடைய கருவில் குழந்தை இல்லைன்னு உலகத்துக்குள்ள நிரூபிச்சுட்டு போறான். அதுக்கு பிறகு அந்த 2ஆம் கணவனோட வாழும் பொழுது அந்த குழந்தை விஷயமாக அவன் சந்தேகம் தெரிவிக்க முடியாது. சந்தேகம் தெரிவித்தால் ஊர் உலகம் எல்லாம் சட்டை பிடிக்கிறோம். என்னடா எதுக்குல சந்தேகம் தெரிவிக்கிற, அவன் 4 மாசம் 10 நாள் குழந்தை இருந்தா தெரிஞ்சிருக்குமா இல்லையா, அதுக்கு பிறகு நீ திருமணம் செய்தாய் என்று ஊர் உலகமே கேட்கும் என்ற ஒரு அச்சத்தினாலையும் அவனுக்கே இயல்பாக சந்தேகம் வராது என்ற காரணத்தினாலேயே அந்த வாரிசு பிரச்சனைகளை பஞ்சாயத்து எல்லாம் போய்விடும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கணவனை இழந்தவர்கள் அடுத்த நாள கல்யாணம் பண்ணுங்க, எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் என்று இதுதான் சிந்திக்கிறாங்க. கல்யாணம் எல்லாம் நினைக்கிறார்களே தவிர ஆண் என்றால் யாரு, பெண் என்றால் யாரு, இந்த எந்த ஒரு செயலுக்கு விளைவுகள் இருக்கும் இல்லையா, விளைவு பார்க்கணும்ல. எந்த ஒரு அனுமதி கொடுத்தாலும் எந்த ஒரு சட்டம் போட்டாலும் இந்த சட்டத்தை போடுவோம் என்னென்ன விளைவு வரும், அந்த விளைவுக்கு என்ன செய்வது அதை பத்தி யோசிக்கணுமா இல்லையா? அதையும் உலகம்லாம் யோசிக்கல. உலகத்துல யாருமே யோசிக்க காணாம இதை சட்டமாக காணாம ஒரு நாளைக்கு பிறகுதான் நீங்கள் 2ஆம் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது என்று சொன்னீர்களே, ஆனால் அப்பனா இன்னொருத்தனை ஏமாத்தலாமா, இன்னொருவனுக்கு ஒருத்தனுடைய குழந்தை இன்னொரு தலையில சுமத்தலாமா, அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை நாசமாக்கலாமா என்று சிந்தித்து பார்ப்பதை விட்டுவிட்டு ஆணுக்கு மாதிரி பெண்ணும் கொடுத்து விட்டோம். கொடுங்க, எல்லாத்திலையும் கொடுங்க. எதுல கொடுக்க கூடாதோ, எதுல கொடுப்பது அது அடுத்தவனை பாதிக்குமோ அதில் நீங்க கொடுக்க முடியாது. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெண்களுக்கு தான் இந்த கர்ப்பப்பைங்கிற டாபிக் இருக்கிறது. அப்ப அதுக்கு ஏற்றவாறு தான் அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டமும் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பாதிப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்கிற சில சலுகையோ அனுமதியோ அடுத்தவனை பாதித்து விடக் கூடாது என்று சொன்னால், அவள் வாழ்க்கை சந்தோஷமாக போக வேண்டும் என்று சொன்னால், அவ எல்லாத்தையும் தூய்மையாக்கி விட்டேன் என்று சொல்லி போய் திருமணம் செய்தால்தான் அவருடைய வாழ்க்கை சிறந்த முறையாக அமையும். இப்படின்னு இஸ்லாம் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறது. இந்த காலக்கெடு எதை காட்டுகிறது? காலத்தை வென்ற இஸ்லாம். இது தேவை. இன்றைக்கு எந்த ஒரு மருத்துவத்தையும் கேளுங்க, விஞ்ஞானிகள்கிட்ட கேளுங்க, லாஜிக்காக கேளுங்க, தர்க்க ரீதியாக கேளுங்க, அனுபவ ரீதியாக இதை பத்தி கேளுங்க, இது சரியா தான் இருக்கும்பாங்க. ஆமா, எப்படி அடுத்த நாள கல்யாணம் பண்ணி அப்படி இருந்தா, முதல் கணவனுடைய குழந்தை அவர் கருவில இருந்தால் அதை வைத்துக் கொண்டு இன்னொருத்தன் போய் திருமணம் செய்து ஓம்புள்ளதான் என்று சொல்வது நியாயமானு கேளுங்க. அப்ப நியாய அநியாயத்தை பேசணுமே தவிர பெண் என்பதற்காக ஒரு பார்வையை மாற்றிக்கொண்டு பேசக்கூடாது, ஆண் என்பதற்காக ஒரு பார்வையை மாற்றிக்கொண்டு பேசக்கூடாது. ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தில் எது நீதி, எது நியாயம், எது அறிவியல் பூர்வமானது என்ற அடிப்படையில் சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். அப்ப இப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. மறுமணத்துக்கு அனுமதியும் கொடுத்து விட்டு, எவனும் கொடுக்காத காலத்துல அனுமதியும் கொடுத்து விட்டு ஊக்குவித்து விட்டு, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்று இஸ்லாம் போடுகிறது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல மரணித்த பிறகு மட்டும் திரும்ப மறுமணம் கிடையாது. கணவன் விவாகரத்து செய்கிறான், விவாகரத்து செய்த பிறகு அடுத்த நாள் அவர் திருமணம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அதுக்கு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, சலாசத்து குருவின் 3 மாதவிடாய் காலங்கள் கணவன் விவாகரத்து செஞ்சிடறான், 3வது விவாகரத்து செஞ்சு முடிச்சிடறான். முடிச்ச பிறகு அவ கணவன் இருந்து நம்ம முழுச விடுதலை பெற்று விட்டோம், அது உண்மை. விடுதலை பெற்று விட்டோம் என்ற காரணத்தினால் அவள் உடனேயே திருமணம் செய்யலாமா என்றால் உடனே செய்யக்கூடாது. வேற எப்ப செய்யணும்? 3 மாதவிடாய் அதுக்கு பிறகு உனக்கு வர வேண்டும். 3 மாதவிடாய்ங்கிறது அது 4.5 மாசம் கூட வந்துடலாம், 3.5 மாசம் கூட ஆகலாம். அப்ப அந்த ஒரு காலகட்டத்தை அவள் என்ன செய்யணும்? 3 மாதவிடாய் கழிந்த பிறகு அவள் திருமணம் செய்யணும். ஏன்? 1 மாதவிடாயில செஞ்சிடலாம். அந்த ஒரு டைம் எடுத்தால்தான் கன்ஃபார்ம் அது இல்லைன்னு ஆகும். அது மாத்திரம் இல்லாம இந்த 3 மாசம் கடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அளவுக்கு அந்த தெரிஞ்சு 3.5 மாசம் ஆகும் தெரிஞ்சு விடும்.
இதெல்லாம் கருத்தில் கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்டா, கணவன் விவாகரத்து செஞ்சா கூட இன்னைக்கு போய் கோர்ட்ல விவாகரத்து வாங்கிட்டு வந்து நாளைக்கு திருமணம் செய்தால், நீங்க அதுக்கு முதல் நாள் கணவனோட சேர்ந்திருந்தால் அவருடைய நிலை என்ன? சேர்ந்திருக்கும் போது அவனுடைய கரு உண்டாகி இருந்தால் அந்த அந்த குழந்தையுடைய உரிமையாளன் யாரு, அந்த குழந்தையை பெற்றவன் யாரு என்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கணுமா இல்லையா? அப்ப விவாகரத்து பண்ணினா கூட என்ன செய்யுங்கன்னா, விவாகரத்து உரிமையெல்லாம் வழங்கியாச்சு. விவாகரத்து பண்ணினா கூட ஆண்கள் உடனே திருமணம் செய்யலாம். ஏன்னா திருமணம் செய்யறதுனால அவன் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு பெண்ணு உடனே திருமணம் செய்வாளே ஆனால் அவள் இரண்டாவது திருமணம் செய்யற ஆணுக்கு பாதிப்பு, அவள் சுமக்கிற குழந்தைக்கு பாதிப்பு, சில நேரங்கள் அவளுக்கு கூட பாதிப்பு. இது தெரிஞ்சு விட்டது என்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கை கூட பாதிப்பு. இது எல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், நீங்கள் கணவன் விவாகரத்து செய்தான் என்று சொன்னால் நீங்க 3 மாதவிடாய்க்கணும், அவ்வளவு 3 தடவை மாதவிடாய் வரணும். 3 மாதவிடாய் வந்த பிறகுதான் அவங்க மறு திருமணம் செய்ய வேண்டும். அது 3 மாதவிடாய் முடிஞ்ச பிறகு மறு திருமணம் செய்யணுங்க. இது சரியா தவறா? எதுக்கு இந்த சட்டம்? மேல சொன்ன அதே காரணத்துக்காகத்தான். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, இப்ப ஒருத்தன் இறந்து போனான். இறந்து போனவன் ஒரு 70 வயசு ஆம்பளை, அவனுடைய மனைவி ஒரு 60 வயசு மூதாட்டியா இருக்கிறார். இப்ப இறந்துறான்னு வைங்க. இப்ப இறந்தா கூட கண்டிப்பா அந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கணக்கு பண்ண இயலாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 4 மாசம் 10 நாள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, விவாகரத்து பண்றான்னு வைங்க. விவாகரத்து பண்றான் எப்ப? 70 வயசுல இருந்துகிட்டு 60 வயசுக்காரி விவாகரத்து பண்றான். இது ஒரு அயோக்கியத்தனமான விவாகரத்து. ஏன்னு கேட்டா, வாழக்கூடிய காலத்துல உடல் ரீதியான தேவை இருக்கும் போதுன்னா விவாகரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் யோசிக்கலாம். அவளோட வாழ்ந்தாச்சு, அனுபவிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே அன்பு செலுத்த வேண்டிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் போய் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒருத்தர் விவாகரத்து பண்றான் மனைவிய, 70 வயசுக்காரன் 60 வயசு மனைவிய என்ன செய்யறான்? விவாகரத்து பண்றான். இப்ப இவளுக்கு மாதவிடாய் வருமா? 3 மாதவிடாய் வராது. இவளுக்கும் கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 3 மாதங்கள் மாதவிடாய் இல்லை இல்லையா, 3 மாதங்கள் வெயிட் பண்ணுங்க. 60 வயசுக்காரையும் கல்யாணம் பண்ண ஆசைப்படலாம். மிக அரிதாக உலகத்தில் நடக்கிறது. நீங்கள் ஊடகங்கள்ல தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் 70 வயசு மூதாட்டி மனைந்த 20 வயசு வாலிபன் என்றெல்லாம் அந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். 70 வயசு ஆனால் கூட அவளுக்கும் அந்த திருமண ஆசை இருக்கலாம். அப்படி இருந்துச்சு என்று சொன்னால் அவள் திருமணம் செய்யலாம்னா சாதாரணமா செய்யலாம். அவளுக்கு ஆசை இருந்தால் இவன் குறுக்க நிக்க கூடாது. 50 வயசு காரியம் செய்யலாம், 60 வயசு காரியம் செய்ய அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் என்று சொன்னால், அவளுக்கு வாழ்க்கை துணை தேவை என்று கருதினால் அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஒரு ஆம்பளை 60 70 வயசுல கல்யாணம் பண்ணா அதை ஏற்றுக்கொள்ளுகிறது சமுதாயம். ஒரு பெண்ணு பண்ணாண்டா எந்த வயசுல உனக்கு தேவையான்னு கேட்கிறது. அது ஆணை நோக்கி கேட்பது இல்லை. இஸ்லாம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்கிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்கு இஸ்லாம் சொல்கிறது, நீ உன்னுடைய 70 வயசு கணவன் உன்னை விவாகரத்து பண்ணிட்டான்னு சொன்னா நீ கல்யாணமே பண்ண மாட்டாய் என்றால் பஞ்சாயத்து இல்ல, இந்த காத்திருக்கிற டாபிக் வராது. நீ கல்யாணம் தான் பண்ணுவாய் என்று முடிவெடுத்தாயானால் 3 மாதம் தள்ளி தான் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை என்றால் வாய்ப்பு இல்லை, பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு மிராக்கிலாக, ஒரு அற்புதமாக இப்படி நடக்கிறதா இல்லையா உலகத்துல? ஒரு கோடியில 1 லட்சத்துல 1 என்ற வகையில ஒரு 70 வயசு 74 வயசு மூதாட்டிகள் குழந்தை பெறாங்களா இல்லையா? சில குழந்தைகள் கருவறையில குழாயில சோதனை குழாயில் வைத்து பெறப்பட்டாலும் சில குழந்தைகள் நேரடியாக பெறுகிறாங்களா இல்லையா? அப்படியான சம்பவங்களும் உலகில் நடக்கின்றன. அப்படிப்பட்ட ஒருத்தியாக இருந்து விட்டால் கிழவிகளும் முதுமையானவர்களும் குழந்தை பெறுவார்கள். பெரும்பாலும் சராசரியா பெறமாட்டார்களே தவிர அதுல ஒரு லட்சத்துல ஒரு ஆள் என்ன செய்யலாம், அப்படி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த வாய்ப்பு இவளுக்கு உரியதாக இருந்தால் அந்த குழந்தையை முந்தின கணவனுடைய குழந்தையை சுமந்து கொண்டு இவள் எப்படி அடுத்தவனுக்கு வாழ்க்கப்படுறது என்பதற்காக அதுலயும் ஸ்ட்ரிக்டா இருக்கு இஸ்லாம். ஏதாவது பெரும்பான்மை வைத்து ஒரு முடிவெடுக்காம ஒரு சின்ன ஒரு சான்ஸ் இருந்தா கூட அது நீ ஏமாத்திடக்கூடாது. ஒரு ஆம்பளைய நீ ஏமாத்தி யாருக்கோ உண்டான ஒரு குழந்தையை அவன் தலையில கட்டிவிடக்கூடாது, நியாயம் அல்ல. அவரவருக்கு உரிய உரிமை அவரவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு சட்டத்தை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுகிறது. இது நல்லதா இல்லையா? இப்படியான ஒரு சட்டம் இருப்பது நேர்மையான சட்டமா, அல்லது கணவன் இறந்த உடனே விவாகரத்து பண்ண உடனே அடுத்த நாளே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்வது நேர்மையான சட்டமா? மேலோட்டமா பார்த்தால் இது சமம்ங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீ பண்ணலாம்ல, நீனு பண்ணலாம்.
என்று சொல்வது அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அது நீதியுடைய பார்வையா இருக்காது, சும்மா வரட்டு தத்துவமாக இருக்கும். சமத்துவம் நாங்க காட்டுறோம் என்ற பெயர்ல செஞ்சால் அது வரட்டு தத்துவம். ஏன் வரட்டு தத்துவம்? ஒரு ஆண் அப்படி அடுத்த நாள் திருமணம் செய்தால் யாருக்காவது பாதிப்பு கிடையாது என்று முன்னாடி சொல்லிட்டோம். ஒரு பெண்ணு திருமணம் செய்யும்போது பாதிப்பு வருதா இல்லையா? நமக்கு வழங்குற ஒரு அனுமதி அடுத்தவர்களை பாதிக்கும் வகையில் இருந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்கள் மறுமணம் உண்டு என்றாலும் பெண்கள் இந்த தங்கள் உடலை புரிந்து கொண்டு, தங்கள் உடல் அமைப்பை புரிந்து கொண்டு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அதற்குரிய காலகட்டத்தை கடந்து விட்டு அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும். இப்படி திருமணம் செய்வதன் மூலமாகத்தான் யாருக்கும் மோசடி செய்யாத தூய்மையான சுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரு தத்துவத்தை இதை ஏன் உலகத்தில் யாரும் சிந்திக்கல? இது முகமது நபி பெண்களுடைய உடற்கூறலாம் படித்த ஒரு பெரிய அறிவியல் ஆய்வாளரா? அந்த அறிவெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சா? அப்படி இருந்தா கூட அந்த மாதிரி நூல்கள்லாம் அவர் வாசித்தவரே இல்லைங்கிற அல்லாஹ் எந்த ஒரு வேதத்தில் இருந்தும் எந்த புஸ்தகத்தையும் படித்தது இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. நபிகள் நாயகத்தை பார்த்து ஒமா குன்த தத்லு மின் கிதாபின், எந்த ஒரு புத்தகத்தையும் நீ படித்ததே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் புத்தகத்தை வாசித்து இந்த உலகத்தில் எழுதப்பட்ட இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு ஆய்வு பண்ணி பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா தான் சரியா வரும் அப்படின்னு சட்டம் எழுதுற ஞானம் அவர் புத்தகங்களும் பெற்றிருக்க முடியுமா? முடியாது. அப்ப எழுத படிக்க தெரியாத ஒருவரால் இப்படி எல்லாம் சிந்திக்க இயலுமா? இவ்வளவு பெரிய மேதைகள் இருக்கிறீங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறீங்க, சட்டம் இயற்றக்கூடியவர்கள்ல பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் வைத்திருக்கிறீர்கள், நாங்க எல்லாத்திலையும் கரை கண்டு விட்டோம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். உங்களுக்கு தோணாத விஷயம் அவருக்கு எப்படி தோணுது? உங்களுக்கு இன்னும் தோணலையே. இன்னைக்கு வரைக்கும் கூட பெண்களுடைய மறுமணத்திற்கு ஒரு காலக்கெடு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லை. ஆனா தோன்ற வேண்டும். அதுதான் நியாயம், அதுதான் சரியான ஒரு முடிவு. அந்த சரியான முடிவை உலகத்தில் உள்ள அனைவராலும் எட்ட முடியவில்லை. எழுத படிக்க தெரியாத ஒருவரால் எட்ட முடியுதுன்னா என்ன அர்த்தம்? இது அவர் சொன்னது இல்ல. எதனால் அப்படி சொல்ல முடிகிறது? எதனால் காலத்தை வெல்ல முடிகிறது? முகமது சொந்தமாக சொல்லி இருந்தால் அவராலும் காலத்தை வெல்ல முடியாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து இந்த செய்தி வராமல் சுயமாக அவர்களாக சொல்லி இருப்பார்களே, ஆனால் எல்லா மனிதர்களுடைய கூற்றுக்களும் எப்படி 50-100 வருஷத்துல பொருந்தாததாக ஒவ்வாததாக ஆகிவிடுகிறதோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவருடைய சொல்லும் தான் ஆகியிருக்கும். ஏன் ஆகவில்லை என்று சொன்னால் இது இறைவனுடைய, அவரை தன்னை இறை தூதர் என்று சொல்கிறார். நான் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் இறைவனிடமிருந்து எனக்கு வருகிறது என்று சொல்கிறார். எனக்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் அல்லாஹ்வால் தரப்பட்டது என்று சொல்லி மக்களுக்கு வாசித்து காட்டுகிறார். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்த காரணத்தினாலதான் இவ்வளவு காலம் 2000 வருஷம் 1400 வருஷம் கடந்த பிறகும் மனிதனுக்கு தோன்றாத இந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்துல குர்ஆன் மூலமாக தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொன்னதுனாலதான் காலத்தை வென்று நிக்கிறது. அப்ப இறைவனுக்கு என்ன தெரியும்? பெண்கள்டா யாரு, அவர்களுக்கு என்னென்ன நம்ம அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம், ஆண்கள்டா யாரு, ஒரு குழந்தை உருவாவதற்கு என்னென்ன அம்சங்கள் வேண்டும் என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த காலத்தில் இறைவனுக்கு தான் தெரியும். அப்ப இறைவனுக்கே தெரிந்திருக்கிற காரணத்தினால் இறைவன் சட்டம் சொன்னால் எப்படி இருக்கணும்? எந்த கொஸ்டின் வரக்கூடாது. நீங்க வாட்டுக்கு மறுமணம் பண்ணிக்க மொட்டை அன்னைக்கு நபிகள் நாயகம் சொல்லிட்டு போனாங்கன்னு வைங்க, அது கேட்பான். மறுமணம் பண்ண சொல்றீங்களே, இப்படி வந்தா என்ன செய்வேன்னு கேட்டா திருதுன்னு முழிக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு உலகம் முழிக்குது. ஒவ்வொரு நாட்டில் போட்ட சட்டத்தை நோக்கி இந்த கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வி சரியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நழுவி விடுவார்கள். ஆன்சர் பண்ண முடியாது. அப்ப சட்டம் சரியா இருந்தா மாத்துக்க சட்டத்தை, அப்படி மாத்தல. அப்ப நான் என்ன நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு கேட்டா, எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு உள்ள ஒரு என்னென்ன உரிமை பறிக்கப்பட்ட அதெல்லாம் கொடுக்கிறாரு. அதற்காக வேண்டி பாடுபடுகிறார். பாடுபடுவதோடு பெண் உரிமை பெண் உரிமை ஓவராப்ப என்ன செய்வாங்க அப்படி பார்வை நிறைய பேர் இருக்கிறது. ஒரு திருட்டு கேஸ்ல இருந்தா கூட ஒரு ஆம்பளை திருட்டான்னு சொன்னா அவனை போட்டு அடிப்பதை நியாயப்படுத்துவார்கள். பொம்பளை திருட்டு விட்டா பொம்பளே கைது பண்ணலாமா? அப்ப அதுல சமமாக மாட்டேங்கிறாங்க. எதுல சமம் இல்லமா? எல்லாரும் சமம் தானே. குற்றங்கள் செய்யற விஷயத்துல மாத்திரம் ஆண்கள் குற்றம் செய்தால் குற்றம் என்றும் பெண்கள் குற்றம் செய்தால் குற்றம் இல்லை என்றும் அந்த பார்வை இருக்க. அதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. ஆண் செஞ்சாலும் தப்பு, பெண் செஞ்சாலும் தப்புங்கிற ஒரு விஷயத்துல இஸ்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கிறது. ஒரு பெண்மணி திருடிய நேரத்தில் கூட அவங்க கையை வெட்டு மாதிரி தான் உத்தரவு போட்டாங்க. அதை மக்கள் எல்லாம் கோரிக்கை வைத்த போது என்ன சொன்னார்கள்? என் மகள் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன், சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் என்று சொன்னார்கள்.
அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த வாழ்க்கை நிறைய நமக்கு தந்துட்டு போயிருக்கிறார்கள், எல்லாத்தையும் சமமாக்கி. அப்ப நம்ம எப்படி யோசிக்க கூடாது, பெண் உரிமை பொன்னுரிமைன்னு சொல்லிக் கொண்டு ஆணுக்கு இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் வழங்கணும். எல்லாத்தையும் வழங்குங்க. எப்ப வழங்கணும்னா அதுல வழங்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதில் நியாயம் இருக்கு. நியாயம் இருந்தா மறுக்க கூடாது. ஆணுக்கு வழங்குற மாதிரி உரிமையை பெண்ணுக்கு வழங்குவதில் நியாயம் இருக்குமே, ஆனால் அப்ப கண்டிப்பா வழங்கிதான் ஆக வேண்டும். ஆணுக்கு வழங்குற மாதிரி உரிமையை பெண்ணுக்கு வழங்குவதில் சில விஷயங்களில் இது நியாயம் இல்ல, இது ஒரு அநியாயமா இருக்கிறது, இது ஒரு லாஜிக் இல்ல, இது அறிவியல் கிடையாது என்கிற ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், அப்ப நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்ன, அதுக்கு ஏற்றவாறு நீங்க முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும். இது சமத்துவம் இதுல பேசக்கூடாது. அப்ப இது நீங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு ஒரு கஷ்டமா தெரியலாம். பாக்குறவங்களுக்கு என்னது பெண்களுக்கு மட்டும் அப்படி ஒரு கண்டிஷன், ஆண்களுக்கு அந்த கண்டிஷன் இல்லையே என்று நினைக்கலாம். அப்படி நினைப்பதை விட்டுவிட்டு, அதை உணர்வுபூர்வமா நினைப்பதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக நீங்க சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் அப்ப இது சரியா தானே இருக்குது. இப்படித்தானே பெண்கள் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்களுக்கு பாதிப்பு வருமே. ஒருவருக்கு கொடுக்கிற ஒரு அனுமதி அடுத்தவரை பாதிக்கிற மாதிரி இருப்பதை உலகத்துல ஏத்துக்குருவாங்களா? யாரா ஏத்துக்குருவாங்களா? ஒருவனுக்கு நல்லது என்ற காரணத்தினால் அடுத்தவனை அது பாதிக்கிற மாதிரி இருந்தால் அதை உலகமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி உலகத்துல பூரா அந்த பொது நீதி இருக்கும் பொழுது இதுல மட்டும் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. உலகத்துக்கு சட்டவியல் நிபுணர்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை இஸ்லாம் வழங்கி இது காலத்தை வென்ற இஸ்லாம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற இன்னும் பல விஷயங்கள் இஸ்லாம் சொல்ற என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை உடைக்கவே இயலாது. இந்த விஷயத்துல சரியில்லை, இதை விட இந்த சட்டம் சிறப்பாக இருக்கிறது என்று ஒரு சட்டத்தை கூட எடுத்து காட்ட முடியாது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் விரிவாக நம்ம பார்ப்போம்.